கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு அதிகமாக கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மேரேஜ் ஆன புதுசில் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. புது ஊர், புது மனுஷங்க, புது வாழ்க்கை. ஆனால் அதை விட புதுசாக இருந்தது ஒரு வார்த்தை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாமியார் வீடுனா அப்படிதாம்மா இருக்கும். பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. பொண்ணுனா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் ஏதாவது ஆசைப்பட்டா கூட பரவாயில்லம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. சில நேரம் என் ஹஸ்பண்ட் கூட தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். வெளியே போகணுன்னு ஆசை இருக்கும். ஒரு நேரம் நாங்கள் 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எல்லாமே எப்போவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்காதுல்ல. அதையும் பெருசாக வெளியே காட்டிக்க முடியல. யார் மனசையும் கஷ்டப்படுத்தவும் விரும்பலை. அதனால நான் பண்ணதெல்லாம் ஒன்று தான். அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். இப்போ யோசிச்சு பார்த்தா நாம கேட்ட அதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற வார்த்தையை தான் இப்போ நம்ம பசங்க கிட்டேயும் சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது, அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதையும் மற்றவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கற்றுக் கொடுக்கறது தான் முக்கியம்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு என்னமா தோணுதுன்னு கேட்டால் போதும். நிறைய விஷயம் இங்கே மாறிடும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அதிகமாக கேட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் சிம்ப்ளி தர்ஷு.